குழந்தைகளின் எதிர்காலத்தை அற்புதமாக்கும் 5 சக்தி வாய்ந்த மந்திரங்கள். குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமைவதற்கு சில குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்களை தினமும் அவர்கள் சொல்லி பழக்க வேண்டும். சொல்வதற்கு எளிமையாக இருக்கும் இந்த மந்திரங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவையாகும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் சுயநினைவு, தன்னம்பிக்கை, பொறுப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக உணவு உண்பது, உடை அணிவது போன்ற சிறு சிறு வேலைகளை அவர்களே செய்து கொள்ள பெற்றோர் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதேபோல் உடலுக்கு பயிற்சி அவசியம் போல மனத்திற்கும் ஆன்மாவிற்கும் பயிற்சி அவசியம். அதனால்தான் பல பெற்றோர் குளித்தவுடன் சாமி கும்பிடுவது, சிறிய ஸ்லோகங்கள் சொல்வது, கடவுளை நினைத்து நாளை தொடங்குவது போன்ற ஆன்மீக பழக்கங்களையும் குழந்தைகளுக்குள் விதைக்க ஆரம்பித்துள்ளனர். குழந்தை பருவத்தில் அவர்கள் தோல்வி பயம், மன அழுத்தம், குழப்பம், நம்பிக்கை இழப்பு போன்ற மேடு பள்ளங்களை சந்திக்கும்போது இந்த மந்திரங்கள் மனதிற்குள் ஒரு தைரிய குரலாக ஒலிக்கும். அதனால் சிறிய, எளிய, தினசரி சொல்லக்கூடிய 5 மந்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கான 5 சக்தி வாய்ந்த மந்திரங்கள். ஓம் நம சிவாய. சிவபெருமானை போற்றும் பஞ்சாக்ஷர மந்திரம் இது. ஓம் பிரபஞ்சத்தின் ஆதியோசை, நம பணிவும் சரணாகதியும், சிவாய நன்மையின் வடிவான பரம்பொருள். அனைத்தையும் உணர்ந்த சிவபெருமானுக்கு நான் பணிவுடன் வணங்குகிறேன் என்பதே இதன் பொருள். இந்த மந்திரத்தை குழந்தைகள் தினமும் சொல்வதால் மன அமைதி, பயம் குறைதல், பாதுகாப்பு உணர்வு, துன்ப நேரங்களில் தைரியம் ஆகியவை கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இது துவாதசாக்ஷரி மந்திரம், 12 எழுத்துகள், ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த மந்திரம் விஷ்ணு புராணம் உள்ளிட்ட சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. பகவான் வாசுதேவராகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நான் தலை வணங்குகிறேன் என்பதே இதன் பொருள். இந்த மந்திரத்தை சொல்வதால் புத்தி தெளிவு, ஞாபக சக்தி, சரியான முடிவெடுக்கும் திறன், நல்ல நட்பு, நல்ல வழி தேர்வு ஆகியவை ஏற்படும். ஓம் கம் கணபதாய நமஹ. தடைகளை அகற்றும் கணேச மந்திரம் இதுவாகும். பகவான் கணபதிக்கு நான் தலை வணங்குகிறேன் என்பது இதன் பொருள். இந்த மந்திரத்தை சொல்வதால் தன்னம்பிக்கை, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தைரியம், பயம் நீங்குதல், கவனம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவை ஏற்படும். ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ. நேர்மை, தர்மம், கட்டுப்பாடு கற்றுத்தரும் மந்திரம் இதுவாகும். ஸ்ரீராமருக்கு நான் தலை வணங்குகிறேன் என்பது இதன் அர்த்தம். இந்த மந்திரத்தை சொல்வதால் நேர்மை, இரக்க குணம், மனக்கட்டுப்பாடு, செய்யும் செயலில் முழு ஈடுபாடு ஆகியவை கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய. அமைதியை பொழியும் சரணாகதி மந்திரம் இதுவாகும். பகவான் நாராயணனுக்கு என் பணிவான வணக்கங்கள் என்பது இதன் பொருள். இந்த மந்திரத்தை சொல்வதால் உணர்ச்சி சமநிலை, கோபம் குறைதல், கடவுள் மீது நம்பிக்கை, நடுநிலையுடன் செயல்படும் பழக்கம் ஆகியவை ஏற்படும். குறிப்பாக மாலை நேரங்களில் அல்லது மனம் குழப்பமாக இருக்கும்போது இந்த மந்திரம் மிகவும் உதவும். இந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் சொல்வதால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.